ஓம் நமச்சிவாய சிவாய நமய நம சிவம சிவய நவய நமசி நமச்சிவாய். ஜோதிடம் எனும் தெய்வீக கலையை எனக்கு கற்றுத்தந்த எனது குருமார்கள், எனது முன்னோர்கள், எனது மானசீக குருமார்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க எல்லாம் வல்ல ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நாம இன்னைக்கு இந்த பதிவுல எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா, சுக்கிரனை பத்தி. சுக்கிரன் ஒரு ஜாதகதாரருக்கு கலஸ்தர காரகன். அந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தா என்ன பலன் அப்படின்றத நம்ம எடுக்கிறத விட, அந்த சுக்கிரன் இந்த கலஸ்தர ஸ்தானத்துக்கு அவர் என்ன மாதிரி மாறுபட்ட இடத்துல இருந்தா பலன் தருவாருங்கிறத பத்தி நம்ம இங்க எடுக்கலாம். ஒரு உதாரணமா இங்க சொல்லணும் அப்படின்னா, இன்னொரு புதுமையாவும் ஒண்ணு நம்ம ஒண்ணு இங்க சொல்ல போறது கிடையாது. இங்க யாருமே ஜோதிடத்தை யாரும் இங்க புதுசால ஒண்ணு கண்டுபிடிச்சிடல. இருக்கிற சப்த கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்ட 12 கட்டங்களையும், அதே நவ கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்ட 27 நட்சத்திரங்களையும், அதே நேரத்துல 12 ராசி கட்டங்களையும் வச்சுதான் இங்க பலன் எல்லாருமே சொல்லுது. யாரும் புதுசா இங்க எந்த விதமான விஷயங்களையும் இங்க பகிர்ந்துட முடியாது. அதே போல இந்த ஜோதிடம்ன்ற தெய்வீக கலையில யாரும் இதை நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படிலாம் இங்க சொல்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு புரிதல், ஒரு ஒரு ஞானம் இருக்கும். அதை வச்சு அவங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா பதிவு போட்டுட்டு வராங்க. ஒரு நிமிடம், அது கேமராவுக்கு லைட்டிங் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது, அதனால கொஞ்சம் மாத்துனது. அப்ப இந்த ஜோதிடன்ற தெய்வீக கலையில யாருமே இங்க இதை நான் கண்டுபிடிச்சேன், இதை நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் முதவே சொன்னது போல சப்த கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்டது 12 கட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறதும், நவ கிரகங்களுக்கு கொடுத்த 27 நட்சத்திரம் 12 ராசி கட்டங்களை வச்சு மட்டும்தான் இங்க கொண்டு வர முடியும். அதனால ஒருத்தர் 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 மாத்தி மாத்தி ஏதோ ஒரு கருத்துக்கள் சொல்லத்தான் போறாங்க. அந்த கருத்துக்களை நம்ம பாத்தீங்கன்னாக்க இங்க யாரை பத்தின கருத்துக்களை நம்ம குறைவாகவோ எந்த விதமான பாதிப்பும் தர மாதிரிலாம் பேச போறது கிடையாது. எனக்கு என் குருமார்கள் சொல்லி கொடுத்ததை வச்சுதான் நான் இங்க இந்த பதிவுல பேசுறேன். அப்படிங்கிறப்ப இந்த சுக்கிரன் கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு அதிபதியா வராருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதகருக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியா வராரு. சுக்கிரன் 7ஆம் இடத்தில் தனித்து இருந்ததுன்னு அப்படின்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா அது காரக பாவனாஸ்தி அப்படின்றாங்க. காரக பாவனாஸ்தினா 7ஆம் இடத்தில் காரகர், அந்த காரக கிரகம் அந்த இடத்துல தனிச்சிருந்த காரக பாவனாஸ்தின்னு சொல்லிடுறாங்க. அதே சுக்கிரன் பாத்தீங்கன்னாக்கா 8ல இருந்தது அப்படின்னாக்கா தனித்து இருந்தா அது மறைவு கிடையாது அப்படிங்கிறாங்க. நான் இப்ப அதுக்காக தான் இந்த பதிவு போட்டது. இது நான் பல வருடங்களுக்கு முன்ன பார்த்த ஜாதகம், இப்போ உள்ள ஜாதகம் இது கிடையாது. இது பல வருடங்களுக்கு முன்ன பார்த்த ஜாதகம். அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்துல உள்ள ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவரு திருமணமாகி வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர். அவருக்கு பாத்தீங்கன்னாக்கா குழந்தைகள் 2 குழந்தைங்க இருக்குது. மனைவி இங்க பாத்தீங்கன்னாக்கா குழந்தையுடன் சேர்ந்துதான் பாத்தீங்கன்னா அவரோட வெளிநாட்டுல வேலை செய்யற இடத்துல இருக்காங்க, அவரோடய இருக்காங்க. சில நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்களோட பாத்தீங்கன்னாக்கா ஒரு கருத்து வேறுபாடு வருது. அவங்க அவர்கிட்ட பிரிஞ்சு தாய்நாட்டுக்கு வந்துடுறாங்க. தாய்நாட்டுக்கு வந்தது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கார். தாய்நாட்டு வந்தவங்க அவர் மேல எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஒரு வழக்கு கொடுக்குறாங்க. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, அவரோட ஜாதக அமைப்பை நான் இங்க பாத்தீங்கன்னாக்கா காட்டல. ஆனா பல வருடங்களுக்கு முன்ன பார்த்த ஜாதகம்ன்றதுனால அதை வச்சு ஒரு ஆய்வு எடுத்ததுல உங்களுக்கெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு மட்டும்தான் இங்க சொல்ல முடியும். அதோட டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் நான் இங்க கொடுக்க முடியாது. ஜாதகத்தை நம்ம ஏற்கனவே ஒரு இது போட்டு வச்சிருக்கிறது, அதை வச்சு நான் இப்ப பேசுறேன். அப்படிங்கிறப்ப அந்த ஜாதகத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்ததிபதியே சுக்கிரன் வராரு. அவரோட சொந்த வீடாவும் இருக்கு. அந்த 7ஆம் இடம் அவரோட சொந்த வீடு. அந்த இடத்துல அந்த லக்னத்துக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அப்ப லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னாக்கா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானாதிபதியும் பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அதே இதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த 7ஆம் இடத்துக்கு குருவோட பார்வையும் இருக்கு. 7ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்குது. அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த 7ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய குரு பார்வை 5ஆம் இடத்துக்கும் இருக்கு. இப்ப இந்த சுக்கிரன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அவர் 7ஆம் இடத்துக்கு
7ஆம் இடத்து அதிபதி அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு 8ல போய் மறைகிறார். சிலர் சொல்றாங்க சுக்கிரனுக்கு வந்து மறைவு கிடையாது அப்படின்னு சொல்லி. சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது அப்படின்னாக்கா அந்த 7ஆம் இடத்துக்கு 8ல போய் மறைகிறாருன்னு தானே அர்த்தம். மறைவு கிடையாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்ப எதனால இது வந்து மறைவு கிடையாதுன்றதுக்கு நம்ம ஒரு பதிவா போடணும் அப்படின்னா, அந்த ஜாதகதாரருக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஜாதகதாரருக்கு திருமணமாகி 2 குழந்தைகளோட இருக்கும்போது சிறிய பிரச்சனைகள் வருது. அவர் அங்கிருந்து கருத்து வேறுபாடு உங்க மனைவி வராங்கன்னு சொல்லியிருந்தோம். அவங்க வந்தது இவர் மேல ஒரு வழக்கு தொடுத்து எனக்கும் உங்களுக்கு ஒத்து வராது, அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஜீவனாம்சம் கேட்டு பிரச்சனை பண்றாங்க. இந்த ஜாதகருக்கு அப்போ நடந்துட்டு இருக்க தசா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா தசாவாகப்பட்டது அவருக்கு குரு தசா போயிட்டு இருக்கு. குரு பகவான் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல பகை வீட்டுல உட்கார்ந்துருந்தாலும் அவர் 7ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த குரு பகவான் தசாவுல அவருக்கு சுக்கிர புத்தி வருது. குரு பகவான் தசாவில் சுக்கிர புத்தி வரும்போது பாத்தீங்கன்னாக்கா 2 பகை கிரகங்களோட தசா புத்தி வரும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு பெரிய ஒரு இன்னல் கொடுத்து வழக்கும் போய் வழக்குல அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்தார். அப்ப 7ஆம் இடத்து 8ல போய் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா குடும்ப உறவுகள்ல பிரிவுன்றது கொடுக்குது அப்படிங்கறது இங்க நம்ம எடுத்துக்கிறோம். அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னாக்கா விடுறதுக்கு மனசுல குழந்தைகளுக்காக இருக்கணும். அப்ப 5ஆம் இடத்ததி குரு பகவான் லக்னத்துக்கு 5க்கு அதி, அதாவது 5ஆம் இடத்ததி 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அந்த குடும்பஸ்தானாதிபதியும் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல போய் நீசம் பெறாரு. புரியுதா? அதாவது குடும்பஸ்தானாதி இல்ல, குடும்பஸ்தானம் கிடையாது, கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன். 3ஆம் இடம், 3ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு 3ஆம் இடத்தையும் பாத்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் பார்க்கிறாரு. லக்னத்துக்கு 3, 5, 7 பார்க்கிறாரு. இந்த குரு இந்த 3ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துலையும் சுகஸ்தானாதிபதி போய் பாத்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துல நீசம் பெறாரு. 6ஆம் இடத்துல நீசம் பெறக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா அவரோட வாழ்க்கையில அவரோட சுகம் சந்தோஷம் எல்லாத்தையுமே இழந்து. அப்ப இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 3க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் நீசம் பெறாரு. லக்னத்துக்கு 2, 5க்கு அதிபதி குரு பகவான் 11ஆம் இடத்துல போய் தனிச்சிருக்காரு. அவர் வக்ரமும் பெறல. ஆமா, இந்த ஜாதகத்தை கையில வச்சுன்னு தான் பேசிட்டு இருக்கேன். தனித்து இருக்காரு, வக்ரம் பெறல. அப்ப அதுவே அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்குது. தன விஷயத்துல ஒரு பாதிப்பு, குடும்ப விஷயத்துல ஒரு பாதிப்பு, பிள்ளைங்க விஷயத்துல ஒரு பாதிப்பு கொடுக்குது. அப்ப பிள்ளைங்களை வந்து பாத்தீங்கன்னா அவர் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த சுக்கிரன் அவருக்கு 7ஆம் இடத்து அதிபதி 8ல போய் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவாகரத்தை வாங்கி கொடுத்து இல்லாம அசிங்கம் அவமானத்தை கொடுத்துருச்சு. 12ஆம் இடத்து ஒரு ஆறு அவரோட தூக்கத்தையும் கெடுத்துருச்சு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த குரு தசாவில் சுக்கிர புத்தி வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னாக்கா அதாவது குரு தசா சுக்கிர புத்தியில் ராகு அந்தரம் வரும்போது அவருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கின் சம்பந்தப்பட்ட தொந்தரவும் அவருக்கு வந்து அவர் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டார். இவருக்கு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் ராகு சேர்ந்தது, குரு சுக்கிரன் ராகு வர்றது, இது எல்லாமே அவருக்கு கடுமையான கெடுபலனை கொடுத்து அவர் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகும் போது அவர் நம்மள்ட்ட வந்து அப்பயே வந்து பலன் கேட்கறது வரதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிடுறோம். ஒரு முறை வந்தப்போ இது மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் காலம் சரியில்லை, ஆலய வழிபாடு பண்ணிக்கோங்க, அது நல்லது அப்படின்னு. அவர் வெளிநாட்டுல இருக்கிறதுனால அவரால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இதுல இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய இடையூறு வந்து அந்த விவாகரத்துக்கு பிறகு என் குழந்தைகளை நான் பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. என் குழந்தைங்களுக்கு நான் செய்ய வேண்டியது செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு. ஆனா என் மனைவி வந்து எனக்கு மனைவியாக இருந்தவங்க இப்போ வந்து விவாகரத்துக்கு பிறகு பிள்ளைங்களோட படிப்புக்கு விலை வேணும், அதுக்காக எனக்கு வந்து பணம் வேணும், திருப்பி வழக்கு போடுறாங்க. அந்த வழக்குக்காக நான் பிள்ளைங்களுக்கு பணம் கொடுக்கறது செலவு கொடுக்கறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த குரு தசாவில் சுக்கிர புத்தியில் எனக்கு இவ்வளவு பெரிய இன்னல் வந்ததுக்கு நான் மீண்டும் என்ன செய்யணும்னு கேட்கறேன். எல்லாரும் சொல்றது போல குருதசாவில் அதாவது சுக்கிரன் வந்து 8ல மறைய மாட்டான்னு சொல்லலாம் எடுத்துக்க முடியாது. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தா கண்டிப்பா பாத்தீங்கன்னாக்கா 7க்கு அதிபதி 8ல் இருந்தால் கண்டிப்பா பிரச்சனையை கொடுக்கதான் செய்யும். அதாவது பாத்தீங்கன்னா ஒண்ணு நோயாளியான ஒரு மனைவியை கொடுக்கணும், அல்லது பாத்தீங்கன்னாக்கா அதாவது அடுத்தது சொல்லணும்னா இவரோட சொத்துக்கள் அந்நியர்களிடம் பாத்தீங்கன்னா இழக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுது. அதே நேரத்துல 7க்கும் 12க்கும் அதிபதியும் வரும்போது மனைவியால் பாத்தீங்கன்னாக்கா 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம். அந்த விரயமும் பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு ஏற்பட்டு ஒரு ஏற்றத்தாழ்வு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதான்
அதாவது 7-12க்கு அதிபதி 8ல இருந்தா நடக்கக்கூடியது. ஆனா அந்த இடத்துக்கு எந்த விதமான சுபகிரகம் கிடையாது. 8ஆம் இடத்தை பாத்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்துக்கு 8ல போயிருக்கும்போது ஒரு சனி பார்வையிலையும் போயிருக்காரு. சனி பார்வையில இருக்கிறது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா செவ்வாயின் 8ஆம் பார்வையிலையும் அவர் போய் சிக்கிக்குது. அப்ப 7ஆம் இடத்ததிபதிக்கு எத்தனை பாதிப்பு பாருங்க. 7ஆம் இடத்ததிபதி மறைவு கிடையாதுன்னு சொன்னாங்க, அவரும் மறைகிறார். அப்ப 7ஆம் இடத்ததிபதி 8ல போய் மறையிறது ஒரு குடும்பத்துல ஒரு சங்கடத்தை கொடுத்துருச்சு. 2வது 7ஆம் இடத்து அதிபதியை சனி பகவான், நீசம் பெற்ற சனி பகவான் 3-4க்கு அதிபதி பார்க்கிறார். அப்ப அதுவும் கெடுதல் தரும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னாக்கா அவரோட 7ஆம் இடத்ததிபதியை பார்க்குது. இப்ப இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நட்பு கிரகங்கள் தான் பார்க்குது. செவ்வாயும் பாத்தீங்கன்னா நட்பா தான் வருவார், சனி பகவானும் சுக்கிரனுக்கு நட்பா தான் வருவார் அப்படின்னாக்கா அவர் பார்த்த இடங்கள் பாத்தீங்கன்னாக்கா இப்ப கெடுக்குது இல்ல. அது பார்த்த இடத்தை கெடுக்கணும், ஆயுளுக்கு கெடுதல் தரல. ஆனா அந்த காரகத்துவம் உள்ள கிரகத்துக்கு அது பாதிப்பு கொடுத்துருச்சுல. அப்ப 7ஆம் இடத்துக்கு 8ல இருந்தாலும் தொந்தரவு தானே. 7ஆம் இடத்துக்கு 8ல இருந்து அதுக்கு எந்தவித சுபகிரக பார்வையும் இல்லை, பாவகிரக பார்வை இருக்குதுன்னா அதனால பாதிப்பு வந்தது அவருக்கு உறுதியாயிடுச்சு. அதே நேரத்துல இவருக்கு அப்படின்னாக்கா 7ஆம் இடத்துக்கு 8ல இருந்தா திருமணம் நடத்திருக்க கூடாதுல்ல. அப்படின்னா அவருக்கு குருதசா காலங்களில் திருமணம் நடந்துட்டு. ஏன்னா குரு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமணத்தை நடத்தி கொடுத்துட்டாரு, 5ஆம் இடத்தை பார்க்கும்போது புத்திரத்தை கொடுத்துட்டாரு. லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை குரு 11ஆம் இடத்துல இருந்து பாக்குறாரு, லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை குரு 11ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்படிங்கிறப்ப அவருக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்துருச்சு. ஆனா அதன் பிறகு வரக்கூடிய பகை கிரகங்களின் தசா புத்திகள் வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் குடும்பத்துல பெரிய பிரச்சனையை கொடுக்குது. அதே நேரத்துல இன்னொன்னு என்ன கிடையாது, ராகுவின் சாரத்தில் அந்த சுக்கிர பகவான் போய் பாத்தீங்கன்னா இருக்காரு. அப்போ ராகுவின் சாரத்தில் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா திருவாதிரை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா 2ஆம் பாதத்துல போய் உட்கார்ந்துருக்காருப்போ அவருக்கு அந்த தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவும் கொடுக்குது. அதனால அவர் பெரிய கஷ்டத்துக்கு ஆளாகும் போது வேலையும் அவருக்கு பாத்தீங்கன்னாக்கா போயிருக்கு. அவர் ஒரு ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில இருக்காரு, நல்ல வருமானத்துல இருக்காரு. அப்ப அவர் வேலையும் பாதிக்கப்படுது, வேலையினாலையும் தொந்தரவு வருது. இவர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிரமப்படுறாரு. இப்ப இதுக்கு என்ன தீர்வு கிடைக்கும்ன்றது தான் நம்ம இவர் நம்மள்ட்ட கேட்கிறாரு. எல்லா கிரகங்களுக்குமே பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே இங்க பார்த்தா பரிகாரம்னு சொல்லிட்டு செய்யறாங்க. பரிகாரம்ன்றது செய்யறதுக்கெல்லாம் கிடையாதுங்க. பரிகாரம் யாரும் செய்ய முடியாது. மீண்டும் மீண்டும் இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் பதிவு தான் வரேன். யாருமே பரிகாரம்னு யாருக்கும் செய்ய முடியாது முடியாது முடியாது. ஆணித்தனமா நான் சொல்றேன். அப்படி பரிகாரம் செய்யணும்னு வச்சுக்கோங்க. ஒரு மனிதனை பாத்தீங்கன்னா இருக்கப்பட்ட ஒரு மனிதன் இன்னொரு இருக்கப்பட்ட மனிதனை பாத்தீங்கன்னாக்கா சீக்கிரம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பரிகாரமாட்டம் செஞ்சு ஏதோ ஒன்று செஞ்சு அவர்களை தாழ்வு நிலைக்கு கொண்டு வர முடியுங்க. அதெல்லாம் முடியாது. சும்மா பரிகாரம் சொல்றலாம். உயர்நிலையில் உயர் பதவியில் உள்ள ஒரு மனிதரை இன்னொரு உயர் பதவியில் உள்ளவர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொருளாதார ரீதியா பண ரீதியா பாத்தீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு பலம் பொருந்திய நபர் ஒரு பரிகாரமா ஒண்ணு பண்ணி அந்த உயர் பதவியில இருந்து அவர் இறக்கிட்டு இவரு போய் அந்த உயர் பதவியில உட்காரலாம்ல. ஒரு நாடகம் இருந்தாலும் சரி, ஒரு நிர்வாகமா இருந்தாலும் சரி, ஒரு அரசு உத்தியோகமா இருந்தாலும் சரி, எந்த நாட்டுல ஒரு பெரிய உயர் பதவியில இருக்கக்கூடியனா அந்த நாட்டின் அதிபராக இருக்கணும். அந்த அதிபரின் செல்வாக்கை குறைக்கணும்னா இன்னொருத்தர் போய் பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு செய்வனையோ வில்லி சீனியமோ ஏதோ ஒன்று செஞ்சு பரிகாரம்னு ஒன்று செஞ்சு பாத்தீங்கன்னா அவர் அந்த அதிபதி பதவியிலிருந்து எடுத்துட்டு இவர் இந்த அதிபதி பதவிக்கு போகலாமே, பல கோடி ரூபாய் செலவு பண்ணி. ஏன் இது வரைக்கும் அது மாதிரி யாருமே செய்ய முடியல? இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க. பரிகாரம் சொல்றதோ செய்வனை பில்லி சூனியம் சொல்றதுல அத்தனையுமே பொய். இறை வழிபாட்டுக்கு முன்னாடி தீய சக்திகள் எதுவுமே எடுபடாத போது தெரிஞ்சுக்கணும். இது நானும் அனுபவபூர்வமா சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாரும் சொல்றது போல பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இவங்க செய்வனை செஞ்சுட்டாங்களா, அவங்களுக்கு செய்வனைங்கிறது உங்களோட நேரம் உங்களோட கால சூழ்நிலையிலும் உங்களோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு நேர காலம் சரியில்லாத காலங்கள் இருக்கும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய கெடுபலனுக்கு நீங்க யாரை போய் அணுகுறீங்களோ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு செய்வனை செஞ்சுட்டாங்க, அதனால இது நடக்குது அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட இருந்து பணம் பறிக்கிற நோக்கத்துல மட்டும்தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதனால செய்வனம் வெள்ளி சூனியம் இதெல்லாம் இங்க எதுவுமே கிடையாதுன்றதை நான் ஆணித்தனமா சொல்லுவேன். இறைக்கு மிஞ்சின சக்தி இங்க எதுவுமே கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னாக்கா இவரோட ஜாதகத்துக்கு பரிகாரம்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டாரு. அந்த பரிகாரம்லாம் எடுக்கலங்கும்போது நம்ம அவர்கிட்ட சொல்றோம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா அபயோக தசான்னு வரும்போது கெடுதல் பண்ணும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த கிரகங்கள் யோகி அவகயோகியான்றதையும் நம்ம பார்க்கணும். அந்த கிரகம் தசா நடத்தக்கூடிய கிரகம் சரி, புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சரி, எந்த ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு அதோட ஸ்தான பலம் என்ன, மறைவா என்னன்றதை நம்ம பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த ஜாதகதாரருக்கு நாம சொல்லக்கூடிய பரிகாரம் அப்படின்றது என்னன்னா ஆலய வழிபாடு தான் சொல்லியிருக்கோம். அவர் என்ன சொல்றீங்க, மனைவி என்னோட பேசாட்டியும் பரவாயில்லைங்க, என் குழந்தைங்களை நான் போய் பார்க்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கு, என் குழந்தைங்க என்னோட இருக்கணும் அப்படின்னு ரெண்டுமே பொம்பளை பிள்ளையா இருக்குது. அதனால தாய்கிட்ட கொடுத்துட்டாங்க, எனக்கு என் குழந்தைங்களை பார்த்தே ஆகணுங்கிற. அப்ப நம்ம அவருக்கு சொல்லக்கூடிய பரிகாரம்
ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா யோகி அவயோகின்னு ஒன்று இருக்குதுங்க. இந்த யோகி அவயோகி கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்ப்யூட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் எடுத்து போட்டுன்னு இருக்காங்க. கம்ப்யூட்டர்ல வந்து யோகி அவயோகி குடிக்கிறாங்க, குறிச்சு கொடுக்குறாங்க. யோகி அவயோகி கிரகங்கள் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு சாதாரணமா சொன்னா சந்திரன் யோகி, அது நட்சத்திரம் திருவோணம் யோகி நட்சத்திரம், அவயோகி பூசம் அதோட நட்சத்திரம் சனி பகவான் அப்படின்னு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நட்சத்திர புள்ளி எங்க இருக்குன்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ அவர்கிட்ட நம்ம சொல்றோம் என் குழந்தைகளை நான் பார்க்கணும் திருப்பி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் சொல்றேன் அவர்கிட்ட, உங்களோட ஜாதகத்துக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இதே உங்களோட ஜாதகத்துக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் கோச்சாரத்தில் வரக்கூடிய காலங்களில் இந்த குரு பகவானின் நிற்கக்கூடிய புள்ளியாகப்பட்டது. அதாவது பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் 5க்கும் 7க்கும் பார்வை உள்ள 3, 5, 7க்கு பார்வை கொடுத்திருக்கக்கூடிய வெற்றி ஸ்தானம், புத்திரஸ்தானம், கலஸ்திரஸ்தானத்துக்கு பார்வை கொடுக்கக்கூடிய குரு பகவானோட புள்ளியாகப்பட்டது. உங்களோட புத்திரத்தை மட்டும்தான் நீங்க கேட்குறீங்க. அதுல நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது என் பிள்ளைங்களை பார்க்கணும், அதுக்கப்புறம் தொடர்ந்து என் பிள்ளைங்க என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு கேட்கறதுக்கு நாம சொல்றோம். அப்போ நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட ஜாதகத்துல குருவின் பாகை அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஜாதகத்தை நம்ம அவர்கிட்ட கேட்கிறோம், அவர் கொடுக்குறாரு. பாகை அளவை நம்ம பார்க்குறோம். இதே கோச்சாரத்துல குரு பகவான் அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல வராரு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த 5ஆம் இடத்துக்கு அந்த காலத்துல அவர் வந்திருக்காரு. என்கிட்ட கேட்கக்கூடிய காலத்துல அந்த குரு பகவான் லக்னத்துக்கு 5ல இருக்காரு. அப்ப 5ல பயணிக்கக்கூடிய காலங்கள் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு அப்ப நேரம் வந்திருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு பூரட்டாதி 4ஆம் பாதத்துலதான் குரு பகவான் இருக்காரு. அப்போ நம்ம அவர்கிட்ட சொல்றோம், உத்திரட்டாதி 3ஆம் பாதத்துக்கு வரக்கூடிய காலங்கள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னாக்கா உங்களோட குழந்தைங்களை போய் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க, குழந்தைங்கள்ட்ட பேசுங்க, தொலைபேசியின் கிடைச்சா கூப்பிடுங்கன்றோம். அப்ப இந்த குருவின் பார்வை பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பார்வை புள்ளி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல 3ஆம் பாதத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த புள்ளியோட அளவுக்கு அங்க குரு பகவானின் பார்வை தெளிவா விழுகுது. அப்படிங்கிறப்ப அவர் போய் பாத்தீங்கன்னாக்கா பேசணும்ட்டு போறாரு. அப்ப நம்ம அவர்கிட்ட சொல்றோம், அப்போ நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது உங்களோட யோகி அவயோகி யாருன்றத பாருங்க. அந்த யோகியோட நட்சத்திர புள்ளி வரக்கூடிய நேரத்துல நீங்க அதை நீங்க பயன்படுத்துறது நல்லது. அப்ப அந்த குரு பகவான் எப்படி இருந்தாலும் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய காலங்கள்ல இந்த சந்திரன் இவருக்குரிய சந்திரன் யோகியின் மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் யோகி நட்சத்திர புள்ளியில பயணிக்கும் போது நம்ம அவர்கிட்ட சொல்றோம், நீங்க தயவு செஞ்சு இந்த காலகட்டங்களை இது மாதிரி செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி. அவருக்கு யோகியாக வரக்கூடியதே பாத்தீங்கன்னாக்கா கேது நட்சத்திரம் 4ஆம் பாதம் வருது. கேது நட்சத்திரம் மூலம் 4ஆம் பாதம் வருது. மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல சந்திரன் பயணிக்கக்கூடிய காலம். அப்போ வந்து மனக்குழப்பம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த யோகி புள்ளியாக அது இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் சந்திரன் பயணிக்கக்கூடிய போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிறுதூர தகவல்களை சொல்லக்கூடிய இடமாக சொல்லக்கூடிய குரு பகவானின் 3ஆம் இடம் வெற்றியை கொடுக்கறது, 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தையும் பார்க்கறது, 7ஆம் இடத்தையும் பார்க்கும்போது மனைவியும் அதுக்கு தடங்கள் கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் இந்த மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் வரக்கூடிய நேரத்துல நீங்க தொலைபேசி வாயிலாக பேசுங்க. அந்த கம்யூனிகேஷன் கிடைச்சதுக்கு பிறகு அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அதே போல அதுக்கு பிறகு அவர் போய் பேசுறாரு. குழந்தைகளுடன் பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு நல்ல அந்யோன்யம் ஏற்படுது. குழந்தைகள் அதுக்கப்புறம் அவர்கிட்ட தொடர்ந்து பேசுறாங்க. இன்னை வரைக்கும் அவர் அந்த குழந்தைகளை செலவு பண்ணி படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. பெரிய படிப்பு படிக்க வைக்கிறார். டாக்டருக்கு படிக்கிற ஒரு குழந்தை பாத்தீங்கன்னாக்கா ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில பெரிய அளவுக்கு படிக்க வச்சுட்டு இருக்காரு. அந்த குழந்தைக்கு வேண்டிய வேலை எல்லாம் செய்றார். இவங்களோட மனைவி விவாகரத்து பெற்று ஒன்று வச்சுக்கோங்க, நீதிமன்றம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்து வழங்கிடலாம். ஆனா திருப்பி நீங்க அவங்களோட ஒரு அந்யோன்யம் ஏற்படணும்னாக்க திருப்பி நீங்க நீதிமன்றத்துல போறீங்களா போகலான்றத அந்த குரு பகவான் அந்த 7ஆம் இடத்தை அந்த புள்ளியை பார்க்கும்போது குழந்தைகளுக்காக கணவன் மனைவி 2 பேருமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு இணக்கமா சரி இது நம்மளுக்குள்ள உள்ள பிரச்சனை, இதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லி மறுபடியும் நீதிமன்றமே உங்களுக்கு வந்து விவாகரத்து கொடுத்து ஜீவனாம்சம் கொடுக்கணும். தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகும் இவங்க அந்த பயன்படுத்தக்கூடிய நட்சத்திரங்கள் குரு கோச்சார குரு வரக்கூடிய காலங்கள், அதை கோச்சார குரு பார்க்கக்கூடிய காலங்கள், இதெல்லாம் எடுத்து அதன்படி செய்யும்போது அவங்களுக்கு ஒரு நற்பலன் கொடுத்து இன்னைக்கு அந்த குடும்பம் பாத்தீங்கன்னாக்கா பிரிவுல இருந்து மீண்டும் பாத்தீங்கன்னாக்கா நல்ல நிலைமையில இருக்காங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மனைவி வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க சென்னையில இருக்காங்க, கணவர் லண்டன்ல இருக்காங்க. ஆனா அவர் அடிக்கடி பாத்தீங்கன்னாக்கா வரக்கூடிய காலங்கள் குழந்தைகளை வந்து பார்த்து நம்ம சொன்ன காலத்துல குழந்தைகளை போய் பார்த்தாரு. அதெல்லாம் நனைஞ்சு இன்னைக்கு குழந்தைங்களோட படிக்க வைக்கிறது இல்லாம குழந்தைங்களோட நல்ல கம்யூனிகேஷன்ல வெளிநாட்டுல இருந்தே பேசுறாரு கொள்றாரு. லண்டன்ல இருந்து இந்தியா வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் குழந்தைங்களோட சேர்ந்து தனியா
ஒரு இடத்துல போய் இருந்து அவர் வந்து நல்லபடியா அவரோட லைஃப்பை மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கு. அப்போ பிரிவுங்கிறது கொடுத்துருச்சுன்னா திருப்பி இணைய மாட்டாங்களான்னு இணைவாங்க. ஆனா அந்த கால சூழ்நிலையை நம்ம எடுத்துக்கணும். அப்போ சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தால் கெடுத்துடுவார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். தனித்த சுக்கிரன் 8ல மறைவு கிடையாது, கெடுக்க மாட்டார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல நிச்சயம் நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவானின் நீசம் பெற்ற சனி பகவானின் பார்வையும் அங்க இருக்குது. அதே நேரத்துல செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா அவரு 8ஆம் பார்வையும் பார்க்கிறார். 3ஆம் பார்வையா சனியும் 8ஆம் பார்வையா செவ்வாயும் பார்க்கும்போது அந்த கலஸ்தர ஸ்தானாதிபதி பாதிக்கப்படுறார். ஆனா திருமணத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்தது, வெற்றியை கொடுத்து பிள்ளைங்களோட கொண்டாட்டியோடையும் பேச வச்சது கோச்சாரத்துல வரக்கூடிய குரு பகவானின் காலங்கள். அப்போ கோச்சாரத்துல குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை தானே வருவாங்க. அப்பதான் அவர் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் பார்த்தீங்கன்னா இவரோட 5ஆம் பாவகத்துக்கு வருவார். ஐயா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 2 வருடங்கள், அதாவது அடுத்த 2 வருடங்களை திருப்பி பார்த்தீங்கன்னா குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வருவாரு இல்லையா? அப்ப அந்த 7ஆம் இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா குரு பகவான் பார்வை பாருங்க. திருப்பி பாத்தீங்கன்னா இந்த குரு கோச்சார குருமை, அதாவது கோச்சார குருவின் பார்வை லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மீதும் விழும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா கோச்சாரத்துல லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல வரும்போது மத்த இப்படி பாத்தீங்கன்னாக்கா 11ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா லக்னத்தையும் பார்ப்பாரு. அதே நேரத்துல 3ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அப்போ அது எல்லாமே அவங்களோட குடும்பத்துல ஒத்துப்போகும். இதுல அந்த கிரகங்கள் மட்டும்தான் பார்க்கும். யோகி அபயோகின்னு நட்சத்திரங்கள் போகக்கூடிய அந்த யோகி நட்சத்திரத்தில் போகக்கூடிய காலங்களும் இருக்கு. யோகி நட்சத்திரத்துக்குரிய கிரகமாகப்பட்டது பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் மீது பயணிக்கக்கூடிய காலம்ன்றது ஒன்று வரும். அதே நேரத்துல சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா அதே போல பயணிக்கக்கூடிய காலம்ன்றது இருக்கு. இது மாதிரி யோகி அபயோகி நட்சத்திரங்களையும் பார்த்து அதே நேரத்துல அவங்களோட தசாபுத்தி அந்தர காலங்கள் சூட்சும காலங்களையும் பார்த்து அந்த நேரத்துல அந்த கிரகங்கள் யோகி நட்சத்திரம் சாரம் பெற்ற கிரகங்களின் அந்தரம் புத்தி ஏதேனும் வருதான்றதை நம்ம கணக்கில் எடுத்து அவங்களுக்கு சொல்றோம். அவங்க நல்லபடியா பாத்தீங்கன்னாக்கா அந்த திருமண வாழ்க்கை பாத்தீங்கன்னா பிரிவு கொடுத்தாலும் மீண்டும் இணைவு பெற்று 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா இவங்க அவர் லண்டன்ல இருக்காரு. அடிக்கடி ஒரு ஆள் வர முடியாதுங்க போது ஏதேனும் சூழ்நிலையில் வரும்போது வந்துட்டு போய்தான் இருக்காங்க. இப்போ அவங்களோட பிரிவுங்கிறது பாத்தீங்கன்னா நல்ல விதமாகவும் அந்த பிரிவு இல்லாம அவங்களோட சுமூக உறவு ஏற்பட்டது இந்த கிரகங்கள் சொல்றதுதான். அதனால பாத்தீங்கன்னா அவருக்கு நம்ம ஆலய வழிபாடுன்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆலய வழிபாடுல பாத்தீங்கன்னாக்கா குரு சுக்கிரனுக்காக பாத்தீங்கன்னா ஆலய வழிபாடெல்லாம் போய் பண்ணுங்க அப்படின்னு இருக்கோம். அவரோட தசாபுத்தி அந்தர காலங்கள்ல என்னன்றதையும் சொல்லியிருக்கோம். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் எடுத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா குரு சுக்கிரனுக்கு மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு இருந்தா நினைக்கிறீங்க. ஆனா அதுக்கு நாம எடுக்கக்கூடிய கணிதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கணிதம். அது இன்னொரு பதிவுல நான் முடிஞ்சா சொல்றேன். அதை நீங்க பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கிரகம் லக்னத்துக்கு அதிபதி லக்னாதிபதி எந்த சாரத்துல போய் நிக்கிறாரோ அந்த சாரம் திருப்பி பார்த்தீங்கன்னா எல்லா கிரகத்தையும் பீடிக்கும். எல்லா கிரகத்துக்கும் அந்த சாரம் பீடிச்சு வருங்க. அந்த கிரகத்தோட சாரத்துலதான் எல்லா கிரகம் கடைசியா வந்து நிற்கும். இது நிறைய பேர் எடுக்கிறாங்களான்ட்டு. ஆனா என்னோட முன்னோர்கள் எனது ஆசான்கள் சொல்லி கொடுத்த ஒரு கணிதம் அது. அது பெரிய அளவுக்கு இருக்கும். அதுக்கு வேணா ஒரு சின்ன இதா நான் வந்து இந்த வீடியோல காட்டுறேன். அது எத்தனை பேருக்கு புரியுங்கிறது தெரியல. நான் காட்ட வேண்டியதுக்காக அதை வந்து நம்ம எடுக்கிறோம். அதை நான் வேற எதுக்கும் காட்ட முடியாது. இந்த ஒரு பகுதியை மட்டும் நான் இப்போ காட்டுறேன். இந்த பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா பகுதியும் நான் காட்ட முடியாதுங்கிறதுக்காக இது ஒண்ணு இருக்குது. சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா கிரகங்களும் எதை பீடிச்சு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு கணிதம் போட்டு எடுக்கணும். சரியா? ஓகே, நன்றி. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா வரக்கூடிய காலங்கள்ல இது வந்து இந்த புக்கு முழுக்க என்கிட்ட வந்து பார்க்கக்கூடியவங்களோட ஜாதகத்தோட விவரங்கள் இருக்குது. ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு ஜாதகத்தாருக்குரியது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்னதான் ஜாதகம் கொண்டு வந்தாலும் நீங்க கொடுத்தாலும் அவர் ஜாதகம் எழுதுறது என்னோட பழக்கம். எனக்கு குருநாதர்கள் சொல்லி கொடுத்ததுதான். அவங்க கொண்டு வர ஜாதகத்தை வச்சு நீ பலன் சொல்லாத, அதுல ஏதேனும் மாறுபட்டதா இருக்கும், நீ திருப்பி அதை கணி, அதுக்கான காலங்களை கேட்டு வரவங்களுக்கு பலன் சொல்லுன்னு தான் தெரியும். அதனால பாத்தீங்கன்னாக்கா வரக்கூடிய காலங்களை மீண்டும் நல்ல பதிவுலாம் நிறைய போடணுன்றதான் எதிர்பார்க்கிறோம். அதுக்கு ஈஸ்வரனோட அனுகிரகம் உங்களோட ஆதரவும் தொடர்ந்து இருக்கிறத வச்சுதான் அடுத்தடுத்த பதிவு போட முடியும். பார்ப்போம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.